அதிகாரம் 10. இந்த அதிகாரத்திலும் இதற்கு பின்பு வரும் 2 அதிகாரங்களிலும் ஒரு தரிசனமும் ஒரு தீர்க்க தரிசனமும் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு தானியேல் கண்ட தரிசனங்களில் அடையாளங்கள் இருந்தது. இந்த தரிசனமோ முழுவதுமாக வார்த்தையினால் விவரிக்கப்படுகிறது. கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தைகளை தானியேல் சபைக்கு அறிவிக்க வேண்டும். தானியேல் அனுதினமும் ஜெபம் பண்ணுகிறார். ஆனால் எப்போதாவதுதான் தரிசனங்களை காண்கிறார். இந்த அதிகாரத்தில் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தும் தீர்க்க தரிசனத்தின் முன்னுரை மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தின் விவரமும், தானியேல் 12வது அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தின் முடிவுரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் இந்த தரிசனத்தை காண்பதற்கு முன்பாக அவர் உபவாசம் செய்து தன்னை வருத்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறார். தேவகுமாரன் தமது மகிமையில் தானியேலுக்கு தரிசனமாகிறார். இனிமேல் நடைபெறப் போகும் சம்பவங்கள் தானியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த செய்திகள் அவருக்கும் சபையாருக்கும் மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும். இந்த தரிசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் தானியேலுக்கு உதவி செய்கிறார்.